பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளில் தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை தொழுது கொள்ளும்படியாக இருக்கிற யாவரையும் என் ஆண்டவராகியும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவிருக்கிறோம். என் தேவனுடைய மகிமை, தேவ பிரசனம் இந்த ஆராதனை இறங்கும்படியாகவும், இந்த ஆராதனை பார்க்கிறவர்கள் ஆஸ்வதிக்கப்படும்படியாகவும், இந்த ஆராதனை கண்டுகொள்கிறவர்கள் அத்தனை பேரையும் தேவனுடைய நாமம் மைப்படும்படியாக ஒன்று சேர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். கண்களை ஜெபிப்போமா? அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த கால வேளைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல நாளிலேயே நாங்கள் உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக இவங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர்தாம் என்றவரே, யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய எல்லா கவலைகளையும் கண்ணீர்களையும் துடைக்கும்படியாக, வேதனை மாறும்படியாக, துக்கங்கள் சந்தோஷமை மாறும்படியாக, ஆகியோரே நீ கிரியை செய்யும்படியாக இந்த மகிமுள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தி உன் நாமத்தை மகிமைப்படுத்தணுமானதை செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஆராதனை கடந்து போவோம். நம் தேவனை நன்றி செலுத்தும் விதமாக கடந்த நாட்கள் எல்லாம் காத்து வந்த தேவனுக்கு என்னோடு கூட சேர்ந்த இந்த காலங்களில் கர்த்தரை நன்றி செலுத்தும் விதமாக முழு மனதோடு நம்மை காத்து வந்த தேவனுக்கு கடந்த நாட்கள் எல்லாம் காத்து வந்தாரே. கண்ணீரோடு விதைத்த எல்லா விதமான கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தவராக இருக்கிறவர். நன்றி செலுத்தி இந்த காலங்களில் அவரை நோக்கி பார்த்து நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. இந்த 10 மாதம் நடத்தி வந்த நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நல்லதெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக
சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே என் கிருபை உனக்கு போதும் நன்றி பலவீனத்தில் கடன் நன்றி என் கிருபை உனக்கு போதும் நன்றி பலவீனத்தில் கடன் நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கு ராஜா, நீ நடக்க போறதுதான் நன்மைக்கு அப்பா. அப்பா உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும் அப்பா. அங்க பலவீனத்தும் பரிபூர்ணமாய் விளங்கத்தக்கதாக செய்பவரே உமக்கு நன்றி அப்பா. உங்க கிருபை எனக்கு போதும் என்று சொன்னவரே உமக்கு நன்றி அப்பா. அந்த கிருபையில அப்பா நடந்து பாராச்சா அப்பா, நடந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபைகளை தாங்கினதே, உங்களுடைய விரலை நீங்க பாராச்சா, உங்களுடைய பலனானது எங்களை பலப்படுத்தினதே உமக்கு நன்றி. 10 மாதங்களாக இந்த வருடம் தொடங்கினாச்சு. 10 மாதங்களாக இந்த 10ஆம் மாதத்துல ராஜா கடைசி நாட்களை நோக்கி பார்க்க வந்திருக்கின்றது. இம்மட்டும் எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு விரோதமாகும், எங்க தேசத்துக்கு விரோதமாகும், எங்களோட குடும்பங்களுக்கு விரோதமாகும், எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாகும் நடந்து வந்தாலும் கர்த்தர் எங்களை கலங்காமல் எங்களை பாராச்சா நீர் வாக்குறுதி உண்மையுள்ளப்பா. எங்களை கலங்காமல் எங்களை திகையாமல் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து அனைதினமும் எங்களுக்கு அப்பா உதவின தேவனே உமக்கு நன்றி இயேசுவே. நன்றியப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் உள்ள பலிபூர்ந்து உமக்கு நன்றி சொல்லுதாப்பா. காலை வேளையில உமக்கு நன்றி 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 பலி எடுக்கிறோம்ப்பா. அந்த நன்றிகளை பிரியப்படுற தேவன் நீர் உருவமாக நன்றி செலுத்தும். என்னோட கூட சேர்ந்து நல்லா கடவுளை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தர் சிஸ்டருக்கு தேவனாய் உங்களை நீங்களும்
சிருஷ்டித்தவர், அனுதினமும் நம்மளை காத்தவர். அவருக்கு துதி செலுத்துவோமா? கரங்களை தட்டி, தேவா நான் இதை நாளில் விசேஷித்தவர், ராஜா நான் அனுதினம் போஷிப்பவர். கர்த்தர் விசேஷித்தவர்களா அவருடைய பார்வையில நம்மளை பார்க்கிறாங்க. விசேஷித்தவர்களா கர்த்தர் அவருடைய பார்வையில நம்மளை பார்க்கிறாங்க. விசேஷித்த தேவனுக்கு இந்த காலையில கரங்களை தட்டி உற்சாகத்தோடு மன உள்ளத்துல இருந்து இதயத்தின் ஆழத்துல இருந்து துதிப்போமா? என்னோட கூட சேர்ந்து தேவா நீதி நாம் விசேஷித்தவன், ராஜா நீதி நாம் யோசிப்பவன், தேவா நீதி நாம் விசேஷித்தவன், ராஜா நீதி நாம் யோசிப்பவன். நீ என்னோடு வருவதினால்
விசேஷித்தவர்களாக காணப்படுறவே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் தாக்கப்படும் பொழுதெல்லாம் அப்பா எங்கள் பசி ஆற்றத்தக்கதாக கத்தை நீரூற்றாக எங்கள் மத்தியில் இறங்கினே. அபிஷேகத்தினால எங்களை அப்பா ஒரு அளவில்லாத அபிஷேகத்தினால எங்களை அப்பா நிரப்பினவரே உமக்கு நன்றி. எங்களை ஆறுதல் படுத்தினவரே உமக்கு நன்றி. அன்பே எங்களை சூழ்ந்தது ராஜா. அளவில்லாத அன்பே எங்களை காத்தது அப்பா. அளவில்லாத அன்பு இருக்கிறது என்றா நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பினால் ராஜா கர்த்தர் நாங்கள் ஜீவனோடு வைத்திருக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தத்தக்கதாக அப்பா எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரங்களை செலுத்தத்தக்கதாக எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்த தேவனுக்கு எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரங்களை செலுத்தத்தக்கதாக எண்ணில் அடங்காத நன்மைகளை செலுத்தத்தக்கதாக கர்த்தர் நீங்க கொடுத்திருக்கிறது பாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. நீங்க கொடுத்திருக்கிற சாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. இந்த நாவை என்னாலும் அப்பா எவ்வளவு எந்நேரமுமே பார்த்து துதித்துக் கொண்டே காலையில துதித்துக் கொண்டே இருக்கோம்ப்பா. காலையில நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம். நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போதில்லை ராஜா. அப்பா என் ஏக்கம் எல்லாம் அப்பா எங்களை ஏக்கமெல்லாம் கர்த்தரை தீர்த்து எங்களை சந்தோஷத்தை காணத்தக்கதாக செய்பவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா நீர் அப்பா உங்களுடைய பிறப்பானது சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் பிறந்தவர். அப்பா நீ வைத்தது அப்பா இன்றும் அப்பா உயிரோடு இருக்கிறது. அப்பா சமாதானத்தை சந்தோஷத்தை எங்களை பாவங்களை தீர்த்து ஒவ்வொருக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் கர்த்தரை சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் யாரெல்லாம் புதிதாய் கண்டு கொண்டிருக்கிறார்களோ அப்பா யாரெல்லாம் புதிதாய் வந்திருக்கிறார்களோ கர்த்தர் நீர் இப்பொழுது அவர்களுக்கு அப்பா என்ன பாரத்தோடு காணப்படுகிறார்களோ என்ன தாக்கத்தோடு காணப்படுகிறார்களோ கர்த்தர் யாவருக்குள்ளும் கர்த்தர் ஒரு பூரண சமாதானத்தை கொடுக்க போற கிருபைக்காக ஒரு அன்பை பூரணமாய் கொடுக்க போற கிருபைக்காக நன்றி. கர்த்தர் கொடுக்கிற அப்பா எல்லா விதமான ஈவும் அது பரிபூரணமானதப்பா. அது குறைப்பட்டு போவதல்ல ராஜா. கர்த்தர் அது பரிபூரணமான நிறைவா இருக்கிறப்பா. நிறைவாய் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் பரிபூரணமான சமாதானத்தின் தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறோம். கர்த்தரை கொடுக்க போற வல்லமைக்காக அப்படி அவரை நோக்கி பார்த்த வண்ணமாக இது யாவர்களும் கொடுத்த தேவனுக்கு நோக்கி பார்த்து வண்ணமாக ஸ்தோத்திரத்தை எடுப்போமா. என்னோட கூட சேர்ந்தவர்களாக அதின் Yeah.
என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே கடைசி வாரம் நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. நினைத்து பார்க்கும் பொழுதுல கர்த்தர் இந்நாள் வரை நீங்க செய்த எல்லா நன்மைக்காகவும் நன்றியோடு கொண்டிருக்கிறோம்ப்பா. எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அடையாளங்கள் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறேன் மக்கள். அஞ்சி எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் கர்த்தர் தடைகளாக உடைக்கத்தக்கதாக கர்த்தர் இப்பொழுதே நன்மையின் தேவனாய், கர்த்தர் கிருபையின் தேவனாய், அன்பின் தேவனாய், எங்களை பராமரிக்கிற தேவனாய், எங்களுக்கு நன்மை செய்கிறவராய், எங்களுக்கு ஆறுதல் காய்க்கிறவராய், எங்களுக்கு தாயுமாய் தகப்பனமாய் எங்களுக்கு தந்தையுமாய் இருக்கிறாச்சா. கர்த்தர் நீர் எங்களை வழிநடத்துகிறவரே சிறு பிள்ளைகள் இருக்கிறாச்சா. ஓ வயது
முதிர்ந்தவர்கள் வரைக்கும் கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட உயிரை துடித்துக் கொண்டிருக்காங்களப்பா. கிருபையா எங்க மத்தியில் இறங்கி கர்த்தருடைய பரிசுத்த கிருபை எங்களை அக்கினி மதிலாக மூடிக்கொண்டு தெய்வக்காக மகன் செலுத்தும். கர்த்தர் நீர் மீதி இருக்கிற நேரங்களில் கருத்து முச்சு ஒப்பு கொடுக்கும். வார்த்தை எங்களுக்கு தெரிவித்து கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் ஆறுதல் படத்தக்கதாக, கர்த்தருடைய வார்த்தையில நாங்கள் அப்பா இன்னும் எங்களுக்குள்ள என்ன காணப்படுகிறதோ கர்த்தர் எல்லாவற்றையும் நாங்கள் அர்ப்பணித்தவர்களாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் கர்த்தர் எங்களுக்கு அப்பா என்னென்ன உள்ளத்துல காணப்படுகிறதோ உமக்கு பிரியமில்லாத காரியம், உமக்கு சரிபடாத காரியம் என்ன இருக்கிறதோ கர்த்தர் அதைப்பா இந்த வார்த்தையின் வேலையில கர்த்தரை நீங்க பேசக்கூட கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு மாற்றம் அல்லாமல் இதை புதிதாய் வந்திருக்கிற யாவருக்கும், இதை புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் நீ பேசக்கூட கிருபைக்காக நன்றி செலுத்தும். எல்லா துதிகள் நமக்குமே உமக்கே செலுத்தும். என் மீட்பர் இயேசு கிறிஸ்து தந்தவரே. ஆமென். Praise the Lord. Hallelujah. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ள தேவன். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறோம். இந்த வார்த்தையானது இந்த பரிசுத்த வேதம் என்ன நமக்கு போதிக்கிறது என்று நான் பார்த்து அந்த வார்த்தையை கடைபிடித்து நான் வாழ்வு என்று சொன்னால் நிச்சயமாய் ஏற்றவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம், என் மீட்பர் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். வார்த்தை கேட்டவுடனே எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னால் உயிருள்ள தெய்வத்தை, உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நான் பார்க்கும் பொழுது, வாழ்க்கை மாறின பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷம். இன்றும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். அதுக்கு வேதம் நமக்கு சொல்லுகிற வசனத்தை பார்க்கும் பொழுது யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இங்க சொல்லப்படுகிறது ஒரே ஒரு வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசித்தவர்கள் அந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என் தேவனாகிய கர்த்தர் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அது புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுந்தலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கின்றவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. சொல்லப்படுகிறது, விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் சொன்னால் அவன் ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை ஜீவனோடு ஆராதிக்கிறவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் ஜீவனுள்ளவராக இருப்பார்கள். அதான் சொல்லப்படுகிறது, மரித்தாலும் அவன் பிழைப்பான். என்று சொன்னால் என் தேவன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறார். நானும் நித்தியமாய் நான் தேவனோடு உயிரோடு கூட நான் வாழ்ந்திருப்பேன். சொல்லப்படுகிறது, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருப்பதனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருப்பதனால அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏன்னு சொன்னால் அவர் உயிருள்ள தெய்வம். அவர் பேசுகிறவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். ஆகையால் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருப்பதனால் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார்.
இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது, உயிரோடு இருக்கிற தேவன், அவர் செயலாற்றுகிற தேவன், நாம் அவரிடத்துல பேசும் பொழுது அவர் நமக்கு பேசுவார். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், இது மனிதனால செய்யப்பட்ட ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தை எடுத்து நான் இந்த பாத்திரோடு பேசணும்னு சொன்னால் இந்த பாத்திரத்தோடு பேசாது. ஏன்னு சொன்னால் இந்த பாத்திரத்திற்கு ஜீவன் இல்லை. இந்த பாத்திரத்தை நான் கீழப்பட்டால் முடிந்துவிடும். ஒரு கல்லை பார்த்து நான் கல்லிடம் பேசினால் கல் என்னோட பேசாது. ஏன்னு சொன்னா அந்த கல்லோடு நான் என்ன பேசினாலும் அந்த கல் என்னோட என்ன செய்து பேசாது. பேசுகிற தன்மை இல்லை, அதற்கு ஜீவன் இல்லை. ஆகையால் அது என்னோடு பேசாது. என்று சொன்னால் உயிருள்ள இருக்கிற ஒரு தெய்வம் அவர் என்னுடைய வார்த்தையை கேட்பார், என்னுடைய வார்த்தை கேட்டு அவர் என்னுடைய வார்த்தையை அவர் கேட்பார். அதான் ஜீவன் உள்ள தேவன். இப்போ ஒரு மனிதனோட பேசுகிறோம், அந்த மனிதன் பேசும் பொழுது நானும் பேசுகிறேன், அவரும் பேசுகிறார். என்று சொன்னால் அவர் ஜீவன் இருக்கிறது, அவர் உயிரோடு இருக்கிறார். நான் ஒரு மனிதனிடத்தில் பேசும் பொழுது அவர் என்னோட பேசுகிறார் சொன்னால் ஜீவன் இருக்கிறது. ஏதோ ஒரு படத்தை வைத்தோ ஒரு உருவத்தை வைத்தோ பேச முடியாது. பேசினால் அது எனக்கு மறு உத்தரவு அருளை செய்யாது, அது ஒன்றுமில்லாதது. ஆகிய பேச முடியாது. ஏன் சொன்னால் ஜீவன் இல்லை, அது உயிரோடு இல்லை. வேதம் சொல்லுகிறது உயிருள்ள தெய்வம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு பார்க்கும் பொழுது நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்கிறவர், நான் என்ன பேசினாலும் அவர் கேட்கிறவர், அவர் கேட்டு எனக்கு பதில் கொடுக்கிறவர். அப்ப நான் சொல்லும் பொழுது பதில் கொடுக்கும் பொழுதுதான் உயிர் உள்ள தெய்வம் என்று நான் செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். இங்க சொல்லப்படுகிறது எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு. அவன் சொல்றாரு, பேசுகிற தெய்வம் தான் என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ நான் நோக்கி கூப்பிடும் பொழுது, நான் அவரோட பேசும் பொழுது, நான் அவருடைய படும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? வாசிங்க. அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து. அப்போ நான் பேசும் பொழுது அவரும் என்னோட பேச வேண்டும். நான் பேசினால்தான் அவர் என்ன பேசுவார். என்று சொன்னால் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவிக்கிறவர், உயிரோடு கூட இருக்கிறவர். ஆகையால் நான் பேசும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? என்னோடு கூட பேசுகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு நான் உனக்கு மறு உத்தரவு என்ன செய்கிறேன்? நான் மறு உத்தரவு கொடுக்கிறேன். அப்ப யார் கொடுப்பா? யார் பேசுவா? யார் இடைப்படுவா? ஜீவிக்கிறவர்கள், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். நான் பேசும்பொழுது அவர் என்னோட பேசுவார். இப்ப சொல்லப்படுது, நான் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு என்ன செய்யறாரா? மறு உத்தரவு கொடுக்கிறார். அப்ப இந்த கல்லு நான் பேசும் பொழுது எனக்கு மறு உத்தரவு கொடுக்குமா? கொடுக்காத. அது ஒன்றுமில்லையே, நான் எப்படி பேச முடியும்? சற்று நாம் சிந்திக்க வேண்டும், சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் பேசும் பொழுது ஒன்றும் என்ன செய்யாது, ஒன்றும் கேட்க முடியாது. இங்க சொல்லப்படுகிறது, நான் அவரோட பேசும் பொழுது அவர் எனக்கு என்ன செய்கிறாரா? பதில் கொடுக்கிறவர். அப்போ நான் சொல்லும் வார்த்தைகளை என் தேவன் கேட்கிறவர். மனிதன் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் கேட்கிறவர். அது எந்த மனிதன் இருந்தாலும் இயேசுவே என்று நோக்கி கூப்பிடும் பொழுது என் மகனே என்று அவரும் பேசி ஒரு அரவணைக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவே என் குறைகளை நீங்குங்கப்பான் பேசும் பொழுது எல்லா குறைகளையும் நீக்குகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அநேக தேவனோடு வந்தார்கள், இயேசுவோடு பேசினார்கள், இயேசுவும் பேசினார். அவர்களை தேடி வந்தவர்கள் பேசினார்கள்.
விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். சொல்லப்படுது மறுபடியும் வசனத்தை வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. யார் சொல்ல முடியும்? யார் பேச முடியும்? பேசுகிற தெய்வம் தான் பேச முடியும். நம்மோடு இடப்படுகிற தெய்வம் தான் பேச முடியும். அந்த தெய்வம் தான் யார் என்று சொன்னால் என் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்க சொல்லப்படுகிறது. சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 5 எடுத்து 15 வாசிங்க. சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 15 எடுத்து வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன் என்னை நோக்கி கூப்பிடு. அவன் யார்? ஒரு மனிதன். நோக்கி கூப்பிடுறது யாரு? உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறோம். ஜீவனுள்ள தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறோம். அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்கிறார். சொல்றாரு, வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். அருமையா தெளிவா சொல்லப்படுகிறது. நான் நோக்கி கூப்பிடும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறவர் அவர் எனக்கு மறு உத்தரவு செய்கிறாரா, கொடுக்கிறார். அவர் என்னோடு பேசுகிறார். நான் கூப்பிடுகிறேன். அப்படி கூப்பிடும் பொழுது எதற்காக கூப்பிடுகிறார்? எதற்காக இதை நோக்கி கூப்பிடுகிறார்? வாசிங்க, மறுபடியும் வசனத்தை வாசிங்களே. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். அருள் செய்தது. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இது யாரால செய்ய முடியும்? தப்புவிக்க முடியும் சொன்னால் யாரால செய்ய முடியும்? ஜீவனோடு இருக்க வேண்டும், பேசுகிற தன்மை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ஆபத்து உண்டான வேளையில என் தேவனாகிய கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார். எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும் என்று சொன்னால் அவர் உயிரோடு கூட இருக்கிறவர், அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறவர். அது மாத்திரம் இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. எப்பொழுது கர்த்தர் வேற எங்கேயும் இல்ல, நமக்கு சமீபமா இருக்கிறவர், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். கர்த்தர் சமீபமா இருக்கிறவரையில அவர் என்ன செய்யுங்க, நீங்க நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு சமீபமா இருக்கிறார், இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நோக்கி கூப்பிடுங்கள். நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன செய்கிறாரா? தொடர்ந்து வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான். அல்லேலூயா. அவர் அவன் மேல் மனதுருகுவார், தம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவான். அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருக்கு பொருந்திருக்கிறார். அல்லேலூயா. பாத்தீங்களா? அவர் மன்னிக்கிறது விடுதரமா தயவுள்ளவரா இருக்கிறார். நீ அவரை நோக்கி கூப்பிடு. அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது உனக்கு மன்னிக்க அவர் எப்படி இருக்கிறாரா? தயவுள்ளவரா இருக்கிறார். உங்களுக்கு கருணாய் இருக்கிறவர், அன்பா இருக்கிறவர், அரவணைக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. துன்மார்க்கன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். துன்மார்க்கன் வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து அவனை மீட்க முடியாதான் என் தேவனாகிய கர்த்தர் அவர் மேல் மனதுருகிறவர், அவர் மன்னிக்கிறவர். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனம் அதே எரேமியா 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் வாசிக்கும் சொல்லப்படுகிறது. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். செவி கொடுக்கிறது. அவர் பேசும் பொழுது அவர் செவி கொடுக்கிறார், அவர் கேட்கிறார். அவர் கேட்டு விண்ணப்பம் பண்ணுவீர்கள்,
விண்ணப்பம் பண்ணும் பொழுது, விண்ணப்பம் சொல்லும் பொழுது ஆண்டவரோடு நம்முடைய எல்லா பாரத்தையும் தேவனிடத்தில் சொல்லுவது, எல்லா கவலைகளையும் ஆண்டவரிடம் சொல்லுவது, அது விண்ணப்பத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரா? கவனிக்கிறவர், கவனிக்காத தேவன் அல்ல. ஒரு மரத்துக்கிட்ட போய் நாம என்ன சொல்லல, கேட்கல. ஒரு கல்லுகிட்ட போய் கேட்கல. காதுல செவி கொடுத்து கேட்கிற ஒரு தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்க சொல்லப்படுகிறது, 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று, நான் உங்களுக்கு காணப்படுவேன், நான் உங்களுக்கு தென்படுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, வேதனை கர்த்தர் மாற்றி, துன்பத்தை கர்த்தர் மாற்றி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்திற்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தேவன் சொல்கிறார், என்ன எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் நீ தேடி வந்திருக்கிற, நோக்கி கூப்பிடுகிற, கெஞ்சி மன்றாடுகிற அந்த மன்றாடத்தையும் என் செவிகளை கேட்டு நான் உனக்கு என்ன செய்வேன்? எந்த ஸ்தானத்துல இருந்தியோ, எதெல்லாம் இழந்தையோ, நான் அதையும் நான் மறுபடியும் நான் கொடுப்பேன்னு சொல்லுகிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்பர் உயிரோடு இருக்கிறவர். அவர் சொல்லுகிறார், எதெல்லாம் இழந்திருக்கிற, என்ன சொல்ற, உயிருள்ள தெய்வத்திட்ட வந்திருக்கிறோம், ஜீவனுள்ள தெய்வத்திட்ட வந்திருக்கிறோம். நாம் முறையிடுகிறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில இதெல்லாம் எழுதுட்டப்பா. ஏன்னா கேட்கிறவர், அவர் செவி கொடுக்கிறவர், அவர் செவி கொடுத்தவர் பதில் கொடுக்கிறவர். எதெல்லாம் எழுந்திருக்கிற வாழ்க்கையில, எதெல்லாம் நஷ்டப்பட்டிருக்கிற, வியாபாரத்தில் தோல்வி, பணத்தோட நஷ்டங்கள் எல்லாம் எடுத்துட்ட, என்ன செய்வது தெரியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, பேசும் பொழுது அவர் செவி கொடுக்கிறார். செவி கொடு மாத்திரமல்ல, நான் மறுபடியும் நான் உனக்கு தரப்போகிறேன், நான் மறுபடியும் உனக்கு தருவேன். ஏன்னா நம்ம அப்படி சொல்லும் பொழுது அதை அங்கீகரித்து, அவர் மனிதன் அல்ல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் உள்ளவர், அவர் மனிதன் இருக்கிறவர். நான் மனிதன் சொல்லும் பொழுது மனிதன் ஒன்றும் செய்ய முடியாது. அதே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, நான் முறையிடும் பொழுது அவர் செவி கொடுத்து, என் மகனே மகளே நீ என்ன எழுந்திருக்கிற, தாராதனை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவச்சரனே, நீ எதை எழுந்திருக்கிற? பிள்ளை எழுந்திருக்கிறையா? வருமானத்தை எழுந்திருக்கிறையா? வீடு எழுந்திருக்கிறையா? நிலத்தை எழுந்திருக்கிறையா? எதை எழுந்து போனாலும் உயிருள்ள தெய்வத்துல போய் சொல்லி பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு கொடுப்பேன். நீ எதை எழுந்திருக்கிறாயோ நான் அது உனக்கு அருள் செய்வேன், நான் கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிப்போமா? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். ஒரு வியாதி உள்ள ஒரு மனிதன் வியாதிப்பட்டிருக்கிறான், கையெல்லாம் குஷ்டரோகியா இருக்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே பேசுறான், என் வியாதிகளை குணமாக்க உம்மால கூடுமா, உம்மால முடியுமா? அப்ப ஆண்டவர் பேசுறாரு, ஏன் முடியாது? நீ யாரை நோக்கி கூப்பிடுற? நீ யாரை நோக்கி அழைத்து கொண்டிருக்கிற? அந்த உன்னதமான என் தேவாதி தேவனாகிய கர்த்தரை அழைக்கிறபடினால, அவன் கூப்பிடுகிறபடினால அவன் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, வாசிங்க. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் என்ன பண்ணானா? சுத்தமானான்னு சொல்றாரு. உமக்கு அவன் பேசுறாரு பாருங்களேன், ஒரு வியாதி இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட போய், அவன் கையெல்லாம் குஷ்டரோகமா இருக்கிறான், ஆனா ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. தெரியும், ஒரு பேசுறதையும் ஒரு விடுதலை கொடுக்கிறதையும்
போய் பேசுறான். உன்னால முடியுமா? விடுதலை கொடுக்க முடியுமா? அவர் சொல்றாரு, விடுதலை கொடுக்க முடியும், என்னால விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, 5 வாசிங்கள. இயேசு கப்பர்நாகுமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலேயே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வியாதிப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். இங்க பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் இருக்குன்னா, வீட்டுல வேலை செய்கிறவனுக்கு வியாதி. அந்த வியாதி நிமித்தம் அந்த எஜமான் இயேசு கிட்ட போய் நீங்க சொல்லுங்க, ஏன்னா அவருக்கு சொல்ற பேசுறவர் அவருக்கு தெரியும், வியாதியா இருக்கிற அவர் வியாதியில குணமாக்குகிறவர், அப்ப நீங்க போய் சொல்லுங்க. அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நான் வந்து என்ன பண்ண போறேன், சுகமாக்க போறேன்னு சொல்றாரு. ஆனா அவரும் சொல்றாரு பாருங்களேன், வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஏன்னா அவர் பேசுற தெய்வம் அவனுக்கு தெரியும். நீங்க சொன்னா போதும், நடக்கும். அது நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது நடக்கும். அப்போ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொன்னா அந்த வேலைக்காரர் விடுதலை பெற்றுக் கொண்டான். நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்ப அவனுக்கு தெரிகிறது அவர் உயிருள்ள தெய்வம், அவர் பேசுகிற தெய்வம். அவர் பேசுகிற தெய்வம் இருக்கிறபடினால எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க சொன்னா விடுதலை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. இந்த காலை வெளியில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரியே, அந்த உயிருள்ள தெய்வத்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று, என் மீட்பர் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார் தெய்வத்தை நான் பேசும் பொழுது அவர் உன்னோடு கூட பேசுகிற தெய்வம், உன்னோடு கூட இடப்படுகிற தெய்வம் இருக்கிறார். கண்ணீரோடு வருவாயா, கண்ணீரை துடைக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. துக்கத்தோடு வந்து இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அந்த வார்த்தை ஒரு செவிகளை கேட்டு நமக்கு என்ன செய்யணும், அவனுக்கு என்ன செய்யணும்? கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாகிய கர்த்தர். அது மாத்திரமல்ல, நாம் பேசும் பொழுது அவர் பேசுகிறார். இப்ப பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோட பேசுகிற தெய்வமா இருக்கிறவர். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலினுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி. அதுக்கு சொல்லப்படுகிறது 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியே, அவர் பேசுகிறபடியே அது நடந்து தீரும். அவர் என்ன பேசுகிறாரோ அதுபடி நடக்கும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுபடி நடக்கும். அவர் பேசுகிற தெய்வம், அவர் பேசுகிறவர். முதல்ல பார்த்தோம் நான் பேசணும், இப்ப பாருங்க கர்த்தர் பேசுகிறார், இயேசு கிறிஸ்து பேசுகிறார், தேவன் பேசுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அது என்ன செய்ய நிறைவேறும். அது நீங்க யோவான் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 49ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அல்லேலூயா. தேவனிடத்துல அவர் பேசுறாரு, தேவன் பேசுகிறாரு, நீ போ, உன் பிள்ளை சுகமா இருக்கும். நீ போ, உன் பிள்ளை விடுதலை பெற்று இருக்கும். பாருங்க, பேசுகிறவங்க பேசுகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பேசுறாரு பாத்தீங்களா? அவர் ஒரு கல்லு ஒரு மரம் இல்லைங்க, அவர் பேசுகிறவங்க, இருந்த ஜீவனோடு இருக்கிறவங்க.
அது மாத்திரமல்ல, வாசிக்கும் பொழுது 51 வாசிக்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 50 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு என்ன சொன்னாரோ நம்புறான், நம்பி போனா. நடந்து என்ன காரியம், என்ன நடக்குது பாத்தீங்களா? பிள்ளை என்ன செய்யறதா? பிழைத்திருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நம்பும் பொழுது 100க்கு 100 அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும். கர்த்தர் சொல்ல பேசினா நிச்சயமா. அல்லேலூயா. அவர் சொல்லாதோ கட்டளையிட்டா நிற்கும். வார்த்தையில் அதிகாரம் உள்ளவர். ஒரு வார்த்தை அனுப்பினால் அந்த வார்த்தை வெறும் என்ன செய்யாதான்? திரும்பாது. பேசுகிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 7ஆம் வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால். பாருங்களேன், அவர் பேசுறார், விசாரிக்கிறவர். என்ன அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாருங்க விசாரிக்கிறா? யார் விசாரிக்கிறது? என் தேவன், என் மீட்பர், உயிரோடு இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து உன்னை விசாரிக்கிறவர். இந்த காலை வேளையிலும் தேவனை தொழுது வந்து இருக்கிற என் தேவ ஜனமே, உன்னை அவர் விசாரிக்கிறவர். ஏன்னு சொன்னா அவருக்கு என்ன செய்கிறது? உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அதை விசாரிக்கிறவர். என்ன நடந்தது? ஆகாரோடு பேசுற, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன நடந்தது? ஆண்டவர் பேசுறார். ஆகார் கண்ணீரோடு காணப்படுகிறான், வேதனையோடு காணப்படுகிறான். அந்த கண்ணீரோடு காணப்படுகிற ஆகார் இடப்பட, ஆகாரே உனக்கு என்னமா நடந்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? இங்க அதான் சொல்லப்படுகிறது, அவர் உன்னை விசாரிக்கிறபடினாலே, அவர் உன்னை விசாரிக்கிறபடினாலே. இதான் ஆண்டவர் பேசுகிறவர். இதான் சொன்ன மீட்பர், உயிரோடு இருக்கிறவர் பேசுகிறவர். அவர் என்ன பேசுறாருமா? எப்படி பேசுறாரு? எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறவர். என்ன விசாரிக்க தருமா? என்ன விசாரிக்கிறாரு? கவலையோடு இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க, மனவேதனோடு இருக்கிறீங்க, துக்கத்தோடு இருக்கிறீங்க, பாடு நிறைந்த வாழ்க்கை இருக்கிறீங்க. ஆண்டவர் விசாரிக்கிறது வணங்கி கர்த்தர். தேவனாய் கர்த்தர் விசாரிக்கிற கர்த்தர். இன்னும் அவர் உயிரோடு கூட இருக்கிறது. உயிரோடு இருக்கிறபடினால்தான் உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் போதனை பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும் உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஒண்ணு இல்லாத ஒரு சூழ்நிலைகள் கவலை நிறைந்து காணப்படுகிறான். ஏன் ராம் முழுவதுமாய் அவன் கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லை, மிக வேதனையோடு கண்ணீரோடு கடற்கரை ஓரமாக அமர்ந்து கொண்டு வலை வீசிக் கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறதையும் வருகிறாரு. நீ வலைய தள்ளி கொண்டு என்ன செய், வலை தள்ளி கொண்டு ஆழத்துல போடுன்றாரு. சொல்ற, நான் கஷ்டப்பட்டுட்டேன், நான் வேதனைப்பட்டுட்டேன், துக்கப்பட்டுட்டேன் அப்படி சொல்ற. நான் சொல்றேன், நான் பேசுகிற தெய்வம், நான் உயிரோடு இருக்கிற தெய்வம், நான் சொல்றது நீ கேளுன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து அங்க பேசுறது. சீமோன் போற வாசிகள தொடர்ந்து. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் தங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ராம் முழுவதும் என்ன பண்ண, நானு பிரயாசப்பட்டுட்டேன், எனக்கு என்ன கிடைக்கல, எனக்கு ஒன்றும் இல்லப்பான்னு கிடைக்கல. என் தேவன் பேசுறார், மறுபடியும் பேசுறார் பாருங்களேன். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆண்டவர் சொன்ன உடனே சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை பிரகாரமா பேசுறேன் பாத்தீங்களா? அந்த வார்த்தை கேட்டு நான் போறேன்ப்பா. அந்த வார்த்தை கேட்டு போகும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? திரளான என்ன பண்ணாராம்?
மீன் பிடித்தவர், ராமுழுவதுமாய் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு கவலையோடு காணப்பட்ட அவர் என்ன பண்ணாரு? விசாரிக்கிறாரு. நீ போ, நீ போ. வார்த்தைக்கு செவிக்கிறார். ஆண்டவர் பேசுகிறார் இல்லையா? போன சமயத்துல திரளான மீன்களை பிடித்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கடந்து வருகிற வாழ்க்கை மாறினது நாம் பார்க்கிறோம். பேசுகிற தெய்வம் ஒரே ஒரு தெய்வம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இன்றும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறவர், இன்றும் உங்களோடு பேசுகிறவர், என்னோடு கூட பேசுகிறவர், ஒவ்வொருவரும் பேசுகிறவர். நோக்கி கூப்பிடும் பொழுது, இயேசுவே நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பேசுகிற தெய்வமா இருக்கிறவர். உன்னோடு பேசும்படியாய் இந்த காலை வேளையில கடந்து வந்திருக்கிறார். நீ பல பாடுகள் வரை வந்திருக்கலாம், நீ வேதனையோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். இயேசுவே நீ உயிருள்ள தேவனாயிற்று. இப்பொழுது நான் உண்மை ஆண்டவரை கூப்பிடுகிறப்பா, உங்க நோக்கி நான் கூப்பிடுகிறப்பான்னு இருக்கிற இடத்துல அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுத்து போகும் பொழுது சந்தோஷமாய் கடந்து போவீங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நான் வந்த, இயேசு கிட்ட வந்த, தேவனோட பேசுற, அவர் என்னோட பேசினாரு, நான் மகிழ்ச்சியோட கடந்து போகிறேன், நான் சந்தோஷமா கடந்து போகிறேன். இது வரைக்கும் நான் எங்கெங்கயோ போனேன், எங்கெங்கயோ போய் பேசுறேன், ஒரு பதில் கிடைக்கல. இயேசுவை தேடி வந்த, அந்த உயிருள்ள தெய்வத்தை தேடி வந்த, மீட்பர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார்களே, அந்த மீட்பர் யார் என்று அவரோடு பேச வேண்டும் என்று அவளோடு வந்த கர்த்தர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. கண்களை மூடி, எல்லா கண்களை மூடி நீங்க பேசுங்க. நிச்சயமாய் கர்த்தர் பேசுவார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் உயிரோடு இருக்கிறவர், அவர் பேசுகிற தெய்வம். அவர் பேசாத கல்லோ மரமல்ல, அவர் பேசுகிறவர்மா. அருமையான மகனே, அவர் பேசுகிறவர், அவர் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறவர். எல்லா கண்களும் மூடி, ஏசப்பா என்னோடு கூட பேசுங்கப்பா. என் பேசுகிற தெய்வம் தான்ப்பா, என் பேசுகிற தெய்வம்ப்பா. நான் யாரோடத்தெல்லாம் போய் கேட்டேன், என் வாழ்க்கை மாறும்படியாக எங்கெங்கயோ கிட்ட பேசின, பதில் கிடைக்கல. என் வாழ்க்கை மாறுவதற்காக, என் ஜீவியம் மாறுவதற்காக யாரெல்லாம் அங்க போக, இங்க போ, அங்க போன்னு சொன்னார்களோ, அங்கெல்லாம் போய் போய் பேசி பேசி பார்த்து ஒரு பதில் கிடைக்கல. என் வாழ்க்கை மாறல. உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நீ அவரோடு கூட முறையிடு, நீ பேசி உனக்கு பதில் தருவார் என்று சொன்னார்கள். தேடி இயேசுவை தேடி வந்த, நோக்கி கூப்பிட்ட, என் பாரங்கள், என் வேதனைகள், என் கண்ணீர், என் துக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். சந்தோஷ வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தார். நோக்கி கூப்பிடும், துக்கத்தோடு நோக்கி கூப்பிட்டாரு சொன்னார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று பேசினார். துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றினார். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரையும் ஒப்பு கொடுப்போமா? பேசும் தெய்வம் நீ, பேசாத கையோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசாத கையோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை
சந்தோஷம் சொல்லுங்க. எந்த பாவம் கூப்பிடுங்க. எப்படியாவது கூப்பிடுங்க. இயேசுவே, தெய்வமே, என் குடும்பத்துல சோதனைப்பா, என் குடும்பத்துல வேதனை, என் குடும்பத்துல கண்ணீர், என் குடும்பத்துல எவ்வளவு விதமான பாடுகள். இப்ப நான் முறையிடுகிறேன். என் பேசுகிற தெய்வத்துக்கு வந்திருக்கிறேன். பேசுகிறாங்க. என் சூழலை மாறட்டும். என் துக்கங்கள் சந்தோஷம் மாறட்டும். நிச்சயமாய் உன்னோடு கூட இடப்பட்டிருக்கிறவர், அவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறவர், அவர் உறுதியாய் பற்றிக் கொண்டு தொடர்ந்து அவரை உங்களோடு பேசுங்கள். உங்களோடு கூட பேசுவார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறவர், ரட்சகர் உயிரோடு கூட இருக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர் உயிரோடு கூட இருக்கிறவர். என் மீட்பர் படுமுடியிலிருந்து உங்களை விடுதலைக்கு கொடுக்கிறவர், அவர் மீட்பர். பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கிறவர், அவர் மீட்டெடுக்கிறவர், அவர் மீட்பர். சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து அதுல இருந்து உன்னை மீட்டெடுக்கிறாரு, அவர் தான் மீட்பர். உங்களோடு கூட இருக்கிறவர். அதே மாதிரி கர்த்தரை ஒரு மனதோடு நாம் சேவிப்போம், முழு மனதோடு அவரை கூப்பிடுவோம். கர்த்தர் செவி கொடுத்து எல்லா விதமான நெருக்கத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுப்பாராக. தேவனுடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த அவருடைய ஜெயிக்குமோ நம்மோடு கூட சகல பரிசுத்தம் கூட எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.